கரூர் பிரச்சாரத்தில் உயிர் சேதம் ஏற்படும் என தவேகாவின் ஆனந்த் நிர்மல்குமாரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை. போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கால தாமதம் ஆனதால் பல மணி நேரம் காத்திருந்த தொண்டர்கள் சோர்வு அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் பலத்தை காட்ட திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் செய்யப்பட்டதாக எஃப்ஐஆரில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மரக்கிளைகள் உடைந்து விழுந்ததால் கீழே நின்றவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும், கீழே விழுந்தவர்கள் மிதிப்பாடுகளில் சிக்கியதில் 11 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தவேகாவினர் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 பேர் வருவதாக சொன்ன நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் குவிந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அல்லது சிறப்பு குழு விசாரிக்க கோரி தவேகா சார்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையிடப்பட்டது. மனுவை இன்று ஏற்க மறுத்த பதிவாளர் நாளைதான் பெற இயலும் என்று கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க விஜய் கரூர் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என தவேகா கோரிக்கை விடுத்தது. போதுமான பாதுகாப்பு வழங்கவும் தவேகா மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நேரத்தில் 39 பேருக்கு எப்படி பிரேத பரிசோதனை நடந்தது என தவேகா தரப்பு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் கூட்டமே விஜய் கால தாமதத்திற்கு காரணம் எனவும் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்தது. கரூர் அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் இருந்த சுகுணா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10 குழந்தைகள், 18 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து வேலுச்சாமிபுரத்திலும் உயிரிழந்தவர்கள் வீட்டிலும் ஒரு நபர் ஆணைய தலைவர் அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டார். பாதிப்பு பற்றி அறிய சம்பவ இடத்தில் மீண்டும் ஆய்வு செய்ததாக கூறிய அருணா ஜெகதீசன் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க அவகாசம் தேவை என கூறியுள்ளார். விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூர் பிரச்சாரத்திற்கு பிறகு சென்னை திரும்பிய விஜய் 34 மணி நேரத்திற்கு பின் நீலாங்கரை வீட்டிலிருந்து வெளியே வந்தார். நீலாங்கரை வீட்டிலிருந்து சென்னை பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு சென்றுள்ளார். விஜயின் பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் 10 பேர் விஜயின் பட்டினம்பாக்கம் இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தவேகா தலைவர் விஜய் இன்று மாலை பனையூர் தலைமை அலுவலகம் செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலை 5 மணிக்கு தவேகா தலைமை அலுவலகம் செல்ல விஜய் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து விஜயிடம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு ராகுல் காந்தி இரங்கல் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் தன் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டிருப்பதாக தவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். மரணத்தின் வலியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருவதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் 2 நாட்களுக்கு பிறகு சிதறி கிடந்த காலணிகளை அகற்றும் பணி நடைபெற்றது.
கிரைம் ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 480 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 85,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 6வது நாளில் அனுமந்த வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. ஸ்ரீராமர் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி அருள் பாலித்த நிலையில் பக்தர்கள் விண்ணதிர கோவிந்தா கோஷம் எழுப்பினர். சென்னை ஓட்டேரியில் காவலர் கீழே தள்ளியதில் வங்கி அதிகாரி உயிரிழந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. காரில் சென்ற வங்கி அதிகாரியை காவலர் நிறுத்திய போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிச்சிகனில் தேவாலயத்தில் காரை மோத செய்து ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய தாமஸ் ஜேக்கப் என்பவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பணி வாய்ப்பு வழங்குமாறு அந்நாட்டு நிறுவனங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. H-1B விசா நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருப்பதால் இந்தியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உதகையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. நோட்டீஸ் வழங்கியும் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதால் நகராட்சி ஆணையர் நேரில் ஆய்வு செய்து அதிரடியாக சீல் வைத்தார். இங்கிலாந்தில் உழைப்பாளர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என போராட்டம் நடத்தியவர்களை குண்டுகட்டாக தூக்கி சென்று போலீசார் கைது செய்தனர். யுக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு பகுதிகளில் 595 ட்ரோன்கள் 48 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா பயங்கர தாக்குதல் நடத்தியது. ஐநா அவை கூட்டம் நடைபெறும் போதே தாக்குதல் நடத்தப்படுவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மோல்டோவா நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. ரஷ்ய ஆதரவு எதிர்க்கட்சியை பின்னுக்கு தள்ளி ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவு ஆளும் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்ற கார் ரேஸில் நடிகர் அஜித்குமார் அணி 3ஆம் இடம் பிடித்துள்ளது. வெற்றியை நடிகர் அஜித்குமார் தனது குழுவினருடன் கொண்டாடினார். ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர் ஹரிஸ் ராஃப் விக்கெட்டை வீழ்த்திய பும்ரா விமானம் விழுந்து நொறுங்குவதைப் போல் கையால் சைகை காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டு சூப்பர் 4 சுற்றில் ஹரிஸ் ராஃப் சைகை காட்டியிருந்த நிலையில் பதிலடி கொடுத்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தலைவராக உள்ள பாகிஸ்தான் அமைச்சர் முஷின் நக்வியிடம் கோப்பையை வாங்க இந்திய வீரர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த முக்கிய பிரமுகர்கள் பின்னர் மேடையை விட்டு இறங்கி வெளியேறினர். ஆசிய கோப்பையை வாங்காமலேயும் பதக்கங்கள் இன்றியும் வெறுங்கையுடன் இந்திய வீரர்கள் வெற்றியை கொண்டாடினர். ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு 21 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக BCCI அறிவித்தது. 3 முறை அடித்துள்ளோம், ஒரு முறை கூட பதில் வரவில்லை. செய்தியை உணர்த்திவிட்டோம் என்றும் கூறியுள்ளது. ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விளையாட்டு மைதானத்தில் ஆபரேஷன் சிந்தூர் விளைவு ஒன்றுதான் இந்தியா வெற்றி பெற்றது என பாராட்டியுள்ளார். பாகிஸ்தானை வீழ்த்தி ஆசிய கோப்பையை இந்தியா கைப்பற்றியதை பல்வேறு மாநிலங்களில் ரசிகர்கள் கொண்டாடினர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். BCCI தலைவராக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் மிதுன் மன்ஹாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். BCCIயின் துணைத் தலைவராக ராஜீவ் சுக்லா, பொருளாளராக முன்னாள் வீரர் ரகுராம் பட் தேர்வாகியுள்ளனர்.